Good morning students, I am MRK. Today class 11th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். chapter 7 matrices and determinants பார்த்துக்கிட்டு இருக்கோம். exam sum very important sum for 5 mark only. Okay, so please careful understand பண்ணி படிச்சுக்கோ. என்ன ஓகேயா, செகண்ட் வால்யூமில் 7th யூனிட் 8th யூனிட்லாம் ஈஸி. ஓகே, ஸோ ப்ளீஸாக கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஃபேக்டரி தீரத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதோடு சேர்த்து மற்றதையும் நான் பார்த்துருக்கேன், கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. ஸோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஒன்லி தான், கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. தெரியலனா கேட்டுக்கோ. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸாம் 7.31 இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு, ஸோ தட்னு சொல்லி கேபிட்டல் ஏ பி ஒன் சி ஒன்று டிட்டர்மினன்ட் கொடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. கொஸ்டினில் கிவன் என்ன கொடுத்துருக்கோ முதல்ல அதை எடுத்துடணும் தம்பி. மேலே என்ன சொல்லியிருக்குன்னு பார். இஃப் அதை கொடுத்துருக்கல கிவனு, இஃப் ஏஐ கமா பிஐ கமா சிஐ ஆர் த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்மால் லெட்டர் ஏஐ ஸ்மால் லெட்டர் பிஐ ஸ்மால் லெட்டர் சிஐ அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. கொடுத்துட்டு அந்த இதை ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்கு பாரு. ஐன்றது என்ன சொல்லியிருக்கான், 1 to 3 3x3 அப்படின்றனால 1 to 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல்ல இதை எடுத்துட்டேன். அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சுக்கிறணும், என்ன யோசிச்சுக்கிறணும், கோஃபேக்டர்னு சொல்கிறனால அந்த எலமெண்ட்டை அந்த கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா, அதாவது இப்படி A11 இந்த மாதிரி A11 ப்ளஸ்ஸு அது பக்கத்தில் A11, அதே மாதிரி A22 ஓகேயா, அதே மாதிரி பக்கத்தில் A ஸ்மால் லெட்ரு 22, அதே மாதிரி A33, அதே மாதிரி ஸ்மால் லெட்ரு என்னது A33, இது அதே மாதிரி கேபிட்டல் ஏ என்ன வந்துடும், அதே மாதிரி A11 A22 எடுத்த மாதிரி அதே மாதிரி பிக்கும் எடுக்கலாம். சரிங்களா சொல்கிறது, பிக்கு எடுத்தால் என்ன வரும், A11 B11, அதே மாதிரி A11 B11. சரிங்களா சொல்கிறது, ப்ளஸ் என்ன வந்துடும் A22 B22 C22, அதாவது A11 சாரி A22 A11 22 A33 B33 பார்த்துக்க. கோஃபேக்டர் அது ஒன்றா இருக்கிற மாதிரி ஈக்குவல் டு A11 அடுத்து என்ன வந்துடும் சி, இது யூஸ் பண்ணணும், C11 ப்ளஸ் A22 C22 ப்ளஸ் A33 C33. இதோட இது ஃபுல்லாக வேல்யூ 0ன்னு அர்த்தம்டா, மாறி வந்தால் தான் ஆன்சர். சரிங்களா சொல்கிறது, இதோட வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆயிரும் 0, தட் இஸ் அதாவது கோஃபேக்டரிங்க அந்த எலமெண்ட்டையும் பெருக்கணும்னா. சரி ரைட் ஓகே. அப்போ நம்ம வந்து இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு இருக்கு பாரு, இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் அதில் எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யணும். அதாவது ஒரு டிட்டர்மினண்ட்டையும் அதோட கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, சரிங்களா சொல்கிறது, பொறுமையாக நிதானமாக செய்ய. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு, கோஃபேக்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்கான் பாரு அவன். A11 B11 C11, அதே மாதிரி A22 B2 C2 A3 B3 C3ன்னு கொடுத்துட்டு இது கிவன் கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது, ரைட். அப்போ அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. கொஸ்டின் இதுதான் கொஸ்டின், ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கோ. இதை கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1, அடுத்து என்னது கேபிட்டல் A2 கேபிட்டல் B2 கேபிட்டல் C2, அடுத்த என்னடா இருக்குது தம்பி கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 கேபிட்டல் C3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் என்னது A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி ரைட்டு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது இப்படி எடுத்து இதோட சேர்ந்து, ஏன் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஸ்கொயர்னா 2 இருக்குல்ல, அப்போ இதை நான் எடுக்கிறேன் அப்படி. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிட்டர்மினண்ட்டையும் அதோட கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கிற மாதிரி. பட் இதுக்கு வந்து என்ன வந்துடும், A11 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 அப்படின்றான். இது ஃபுல்லாக சேர்த்தினா நீ வேணால் மாடலஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இது ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா இருக்குல்ல வேல்யூ, அது அந்த தான் 0 ஆகும். சாரி, இது வந்து 0 ஆகாது, இது வந்து 1ன்னு இது மாடலஸ் ஏன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம் இதுக்கு மட்டும். ரைட், நல்ல வேலை. அதர் தான் வந்து என்ன ஆயிரும், எல்லாமே 0 ஆயிரும். அப்போ இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ ஏ அடுத்து ஸ்மால் A1 B1 C1 A2 B2 C2
A3 B3 C3. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணையில் இந்த மாதிரி கிடைக்கும்டா தம்பி. இந்த கார்னரில் மட்டும் A11 B1, அதாவது எப்படி வரும், ஒன்று எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அப்போ ஒரு செட்டு, இந்த ஃபஸ்ட்டு செட்டு இங்கே வரும், அடுத்து அப்படியே மாறும். அப்போ இதை நான் டேரெக்டாக எடுத்துறவா, டேரெக்டாக எடுத்துகிறேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துடுறேன். சரிங்களா, 0 0 அதர் வேல்யூ வரனால 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பி வரும் 0, இந்த ரெண்டாவது வர்றது, மூணாவது இங்கே வந்துடும் 0 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். ஓகேயா, ரைட். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு, சரிங்களா, பார்த்துக்கோ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு, இது கரெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டே விட்டுட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வந்துடும்டா தம்பி, ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே இந்த ரெண்டு ஃபேக்டரில் இந்த இது வந்து ஏற்கனவே கொஸ்டின்லேயே என்ன சொல்லியிருக்கு பாருவேன், இந்த இது இந்தா கொடுத்துருக்கு பாரு கொஸ்டின்லேயே கிவன். அப்போ அதுக்கு பதிலாக நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடுறேன். போடையில் முன்னாடி இது இருக்கும், A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3, இப்படி மல்டிப்ளைல இருக்குது. சரிங்களா, அப்போ இது டிவைடில் போனால் இது ரெண்டு அடிச்சிடலாம்ல, இல்லைனா இது ரெண்டு அடிச்சிட்டோம்னா இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது பாரு, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. எனக்குள்ள A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3, இதுதான் இதோட ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, நிதானமாக செய்ய. ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க்கு. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. சொல்கிற புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், அதாவது இந்த ஒரு கொஸ்டினில் கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டையும் அதனுடைய கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். அப்போ அந்த கொஸ்டினில் கொடுத்தது கிவன் எடுத்துகிட்டு இது கூட தேவையில்லை, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள மேட்ரிக்ஸ் கூட வர வாரியாக கன்ஃபியூஸ் ஆகும் உனக்கு, அதை எடுத்துரு வேணா. எதை, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளதை நம்ம இதை எடுத்து விட்டுறலாம், வேண்டியதில்லை. இதை எடுத்து விட்டினா, இதை எடுத்து விட்டுட்டு ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணு. ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ரோபை அல்லது ரோபை காலமாக மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த இது ஃபுல்லாக செட் ஆகும்டா. அந்த ஸ்டெப் நான் கட் பண்ணியிருக்கேன், நீ செய்கிறேன்னா செய்யுங்க. டீச்சர்ஸ் செய்யலாங்கன்னா செஞ்சுருங்க கண்டிப்பாக. இந்த ஸ்டெப் இந்த இடத்துக்கு வரும், இந்த 3 இது ஃபுல்லாக இந்த இடத்துல வரும், இந்த கார்னர் ஃபுல்லாக. இங்கனக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா மாறி மாறி வரும். எது மாறி வரும்னா A12 அந்த மாதிரி, A21 அந்த மாதிரி மாறி வரனால அது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஈக்குவலாக இருக்குது பற்றி அந்த மாதிரி, அது ஃபுல்லாக வேல்யூ என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த காரணம் மட்டும் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா, இல்லைன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதணும். A11 இந்த A11 இது அடுத்து எழுதையில் என்ன வரணும், இந்த B1 இப்படி தானே வரும், இப்படி வரும். B1 B2 சேர்ந்து வரும். அதே மாதிரி C1 எது வரும், C3 இந்த இது A3 சேர்ந்து வரும் ஒரு ஸ்டெப்பில். அப்போ நான் வந்து இங்கனக்குள்ள எழுதல A11 எப்படி எழுதுறேன், இதை வந்து ஒன்று A1 வேணால் போட்டுக்க. நான் எலமெண்ட்டை காமிச்சிருக்கேன், புரியுதா சொல்கிறது? இதில் வந்து இது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அந்த கான்செப்ட் கொடுத்துருக்க வந்து இது ஒரு எலமெண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மேட்ரிக்ஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு காலம் அந்த இதில் எடுத்திருக்கேன் இதை, புரியுதா? அப்படி யோசிச்சுக்கோ. நான் அதே மாதிரி இங்கனக்குள்ள வரையில் நீ வாட்டில் என்ன வரும்னு நினச்சிடாத, இப்படி வரும் A1 ஸ்மால் A1 அப்படின்னு வரும். அடுத்து என்ன வரும், இந்த இதில் ரோ பை ரோவை மல்டிப்ளை பண்ணுறேன், ரோ பை ரோவை மல்டிப்ளை பண்ணு, தெரிஞ்சுக்க. அதுக்காண்டி சொல்கிறேன், வீடியோ ஓடிட்டு தானே இருக்குது. ரைட்டு, B1 C1 அதே மாதிரி என்ன வந்து ஒரு கேபிட்டல் C1 கேபிட்டல் B1 ஸ்மால் B1, அது கேபிட்டல் C1 கேபிட்டல் ஸ்மால் C1. அப்போ இது மாதிரி இருக்குது பாரு. இந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட்டு, A11 அப்படின்றது கேபிட்டல் லெட்டரில் உள்ளது. அது இந்த A1ன்றது கோஃபேக்டரு. அதை ரெண்டும் இப்படி எழுதி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி. இந்த ரெண்டாவது பின்னாடி உள்ளது இது, புரியுதா? அப்போ அது ஃபுல்லாக சேர்ந்தால் தான் என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அது மாதிரி கார்னரில் தான் வரும், ரோ பை ரோவாக மல்டிப்ளை பண்ணும். சரியா சொல்கிறது? பண்ணையில் இந்த ஆன்சர் வரனால நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துட்டேன். இந்த 3 ஆன்சரும் நான் மேலே எடுத்துருக்கேன் பாரு, அது வந்து இந்த ரோவில் இந்த டயகனலில் மட்டும் கிடைக்கும். அதனால் அதுக்கு வந்து நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு போட்டு கணக்கை செஞ்சுருக்கேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க்கு. ஒன்றுமே கிடையாது, கொஸ்டினில் கொடுத்த எழுதிட்டு நீ இந்த கோஃபேக்டரை அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எழுதிட்டு அந்த மேட்ரிக்ஸையும் அதோடய கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் வரும்.
ஆன்சர் வரையில அதுக்கு அடுத்து இந்த 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 கோஃபேக்டருக்கு ஏற்கனவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நீ எடுத்திருக்கோம், கொஸ்டினில் கொடுத்துருக்கு, அதை சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ அடிச்சிடுறேன், ஆன்சர் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.